அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பன் வேணுகோபால். செவ்வாய்க்கிழமை 25 ஆகஸ்ட் 2026 நாளன்னைக்கு பிரதோஷம் வருது. பிரதோஷம் சிவபெருமானுடைய வழிபாட்டிலே மிக மிக முக்கியமான நாள். தவறாமல் நம்ம அன்னைக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு கோவிலுக்கு செல்வது, அன்னதானம் செய்வது மிக சிறப்பை தரும். நாங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அன்னதானம் கொடுக்கறத ஒரு சேவையாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அனைவரும் இதில் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த முறையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு உங்களை இந்த வீடியோ மூலிமா ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இந்த பிரதோஷமானது செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால உங்களுடைய சகோதரத்திற்கு நன்மை அளிக்கும். சகோதர கருத்து வேறுபாடு உங்களுக்கு ஏதாவது இருந்தால் எல்லாமே கிளியர் ஆகும். மற்றும் இரத்தம் சம்பந்தமானது, உடல் ஆரோக்கியம், உங்களுடைய சரீரத்தில் வஜ்ர காயமாக இருக்க இந்த செவ்வாய் பிரதோஷம் மிக உதவியாக இருக்கும். பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் என்றால் கணவரை குறிக்கும். இந்த பிரதோஷத்தில் பெண்கள் பங்கேற்கிறதுனால தன் கணவனுக்கு நன்மை அளிக்கும். செவ்வாய் பூமிகாரகன், வீடுகாரகன். ஆகையாலே யாராவது நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளாக இடம் வச்சுருக்கேன், வீடு கட்ட முடியல, இந்த பிரதோஷத்தில் நீங்கள் பங்கேற்றா நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். ஆகையால் நீங்கள் அனைவரும் இந்த பிரதோஷத்தில் பங்கேற்கணும் அன்னதான ப்ரோக்ராமில் அப்படின்னு உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இந்த முறை ஏகாந்தலிங்கேஸ்வரர் கொரட்டூரில் அன்னதானம் பண்ணுறதா முடிவு எடுத்திருக்கோம். நீங்கள் அனைவரும் இதில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே தொடர்ந்து இதில் பயணித்து கொண்டிருக்கும் குழு அன்பர்கள் அனைவரையும் தாராளமாக கொஞ்சம் டொனேட் பண்ண சொல்லி கேட்குறேன். நீங்கள் வேண்டிய ஜிபே 8610169567 என்ற எண்ணுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற டொனேஷன் நீங்கள் பண்ணலாம். 1000 ரூபாய் அதிகமாகவோ அதை விட கம்மியாகவோ உங்களுக்கு என்ன ஒரு சக்தியோ நம்ம சக்தியோ அதை திருப்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த ஃபோன் நம்பரை, ஜிபே அல்லது ஃபோன்பே நம்பரை கீழே லிங்க்லேயே நான் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எதிர்பார்க்கும் உங்கள் அன்பர் சிவனடியார் குழு வேணுகோபால். நன்றி, வணக்கம்.